மாறுதல் கூறும் கருத்தாக இது இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார். 4 லீடரும் சார் அவங்கள தைரியம் இருந்தா வெளியில் வந்து சொல்ல சொல்லுங்க. திருமதி வி.கே. சசிகலா ஆகட்டும், நான் பெயரை சொல்ல விரும்பாத ஒரு மனிதராகட்டும், தனி கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் அவராகட்டும், இல்ல ஓபிஎஸ் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஓபனா டிக்ளேர் பண்ணி மெர்ஜர் ஆயிட்டார். பிஜேபி கட்டுப்பாட்டிலே அவர் இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சொல்றதை வந்து பல பேர் காப்பி அடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. 75 சீட்டை கேட்டிருக்காங்க பிஜேபி, ஒரு சீட்டு கூட குறைஞ்சி வரமாட்டாங்கன்றது நான் முன்னாடியே சொன்னேன். நான் தான் ஸ்டார்ட் பண்ணி முதல்ல சொன்னேன். எங்க அண்ணா ஓபிஎஸ் பிஜேபி விட்டு வரமாட்டார்ன்றதையும் சொன்னேன். இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் இப்ப மெதுவா பாக்குற பேப்பர்ல பாக்குறாங்க. 75 80 கேட்கிற மாதிரி தெரியும். அன்னைக்கு பூரா 23 போச்சு. அதெல்லாம் நடக்காது. आवो बैठो பழனிசாமி சைன் करो, ले लो फाइल ले लो, ईडी फाइल, इनकम टैक्स फाइल அப்படின்னா முடிஞ்சு போச்சு பழனிசாமி கதை. அவ்வளவுதான். உடனே சைன் பண்ணி 75 சீட்டு கொடுத்துருவார். நாங்க அந்த அல்ல கை, பக்கத்தில் இருக்க கை, வர கை, எல்லா கையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி பாரதிய ஜனதா அவர்கிட்ட நாங்களே பகிர்ந்து கொடுத்துறோம்னு சொல்லி கேட்டு 75 சீட்டை பழனிசாமி கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு லேடி அம்மா பொண்ணுன்னு வந்து சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு தாயின் பெயரை கெடுப்பதற்காக அன்னைக்கு கோவம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டேன் எக்கச்சக்கமா பிரஸ்ல. நேற்று புத்தி வந்து தலைமை கழகத்தில் அந்த பொம்பளையை சேர்க்கல, உள்ள விடல. யாரோ ஒரு திடீர்னு வந்து எங்க அம்மான்னா, அம்மா இருக்கும்போது சொல்ல முடியுமா? காணாம போயிருப்பாங்க. இந்த பிஜேபி காரங்க இப்படி எல்லாம் குதிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அம்மா இருக்கப்போ. அம்மா இல்லாதால் தானே தலைக்கீழ் இப்படி மாறிச்சு. அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அவர் சொல்லும்போது நானும் சம்பத்தெல்லாம் கோவப்பட்டோம். இன்னைக்கு அவர் சொன்னதுதான் உண்மை. அந்த தாய் இருந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதை நான் இன்றைய தினம் அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய பிரஸ் மீட் ஆகட்டும், இங்கே நாங்கள் பேசியதாகட்டும், நாங்கள் இதுவரை இந்த முதலமைச்சர் மீது பெரிதாக எதையும் குற்றம் சாட்டி பேசுவதே இல்லை. காலம் சென்ற கலைஞர் மீதெல்லாம் நான் பேசவே மாட்டேன், தேவையும் இல்லை. அது அப்படி ஒரு ஒழுக்கமாக அரசியலில் இருந்ததால் தான் என்னை பிரஸ்ல என்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தூக்கி வந்து எங்கேயோ நிறுத்தியிருக்கிறேன். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா வேதனையா இருக்கு. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று கூற கொள்ளக்கூடிய வகையில ஊழல் குற்றச்சாட்டுகளிலே மிதந்திருப்பவர்கள் 12,000 போஸ்டிங் ஒருத்தர் கையில வச்சிருந்தார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். தேர்தலே நடத்தாம உள்ளாட்சித்துறை அத பிக்சர் போட்டு கொடுத்ததே பழனிசாமி. என்கிட்ட சொன்னார் பழனிசாமி, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே 52-48 ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பிரச்சார வேன் கூட ரெடி பண்ண போறதுக்கு, ஆனா இப்ப எலெக்ஷன் நடத்தினா உள்ளாட்சியில போயிடும் போல தெரியுது அப்படின்னு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தல. அப்புறமா திரு ஸ்டாலின் வந்துதான் நடத்துறார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கிறார் ஊழலை பற்றி, ஸ்பைரல் பைண்டிங் போட்டு. ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு. இதே மாதிரி பெருமாநல்லூர்ல பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் சென்ற காரிலே ஒரு பெண் ஆக்சிடென்டை லெப்ட்ல உட்கார்ந்துருந்தாங்க, ரைட்ல தொங்கினாங்கன்னு கதையே மாறி, அதுல இருந்து அன்றைக்கு அவர் துணை சபாநாயகராக இருந்ததால் தப்பித்து விட்டார். அந்த பெண்ணை கடத்தி வந்து கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னது அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர், இன்றைய தினம் முதலமைச்சர். இதே முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவர் மேல் கோர்ட்ல போய் சஸ்பென்ஷன் சென்டென்சஸ் ஸ்டே வாங்குறார், தப்பிச்சு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கார். ஒரு சமயம் முதல்வர் மறந்து விட்டுறாரான்னு எனக்கு தெரியல. ஆகவே நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டோம். சூரியமூர்த்தி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க மாதிரி நானும் கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஆகவே நான் கேட்பதெல்லாம் இந்த முதலமைச்சரிடம், கொடநாடு வழக்கு என்ன ஆயிடுச்சு, விசாரிக்க கூட மாட்டேன்றீங்க சார். ஒரு ஆளை எல்லாரையும் விசாரிச்சுட்டீங்க நீங்க. அதுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்குவாட் போட்டீங்க கோயம்புத்தூர்ல. டாக்டர் சுதாகரன் அவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு, அப்புறம் மூட்டை கட்டி சிபிசிஐடி கொடுத்துட்டாரு. சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்கு. இத ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவோம், மக்களுக்கு சொல்லுவோம், தொண்டர்களுக்கு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் சொல்லுவோம். நடக்கல. அம்மா இறப்பிலே சந்தேகம், நடக்கல. ஆகவே எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளிலேயும் இருக்கின்ற பழனிசாமி உங்களை பார்த்து ஊழல் குற்றவாளி,
கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்கன்னு அவரு போய் கொடுக்குறாரு. நியாயமா இது? இவர் ஒரு ஸ்பைரல் பைண்டிங் கொடுத்தா அவர் ஒரு ஸ்பைரல் பைண்டிங் கொடுக்குறாரு. அன்னைக்கு ஸ்பைரல் பைண்டிங் கொடுத்தப்ப எதிர்த்து பேசினா எல்லாரும் அமைதியா இன்னைக்கு இருக்காங்க, என்னன்னு தெரியல. இதை பத்தி திமுக பேசுறதே இல்லை. ஏன் புரியல, எனக்கு ஏன் தெரியல. தேர்தலில் மக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மிகவும் வேதனைப்படுவது உலகம் சுற்றும் வாலிபரை நினைத்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அதே கதிதான் ஜனநாயகன் படத்திற்கு வந்திருக்கிறது. ஜனநாயகத்தில் ஜனநாயகன் இல்லை. என்ன நியாயம் இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். எது சென்ட்ரல் கையில் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கோ அதையெல்லாம் கையில வைத்து மிரட்டுவது வழக்கமாகி விட்டது என்று முதல்வர் சொல்கிறார். ஆகவே இந்த படத்தை மரியாதையா ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது தொடர்ந்து விட்டீங்கன்னா அவர் இன்னும் ஆறுதல் தான் அதிகம். இது வரவேற்பும் அவருடைய மாசும் ஓட்டர்ஸும் ஜாஸ்தி ஆயிடுவான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. முதலமைச்சர் சொன்னதுக்கு நன்றி. நீங்க சொல்லிட்டீங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சாரையும் வச்சு ஆட்டி படைக்குதுன்னு சொல்லி.